உறவுகளுக்கு அன்பான வணக்கம். படித்ததில் பிடித்தது கதைகள் மூலம் மீண்டும் உங்களோடு இணைவது நிர்மலா சிவகுமார். திருமண மலர்கள் தருவாயா பகுதி 7. வேணியின் உதடுகள் துடித்தன. கைகளால் வேணியின் தோலை இருக்க பற்றி உலுக்கினாள் நளினா. எங்க வீட்டு ஜன்னல்ல என்ன பண்ற என்று அடிக்குரலில் உருமிய நளினாவின் குரல் உயர்ந்து விடாமல் கையால் வாயை பொத்தி தங்கள் போஷன் காம்பவுண்ட் அருகில் இழுத்து கொண்டு போனாள் வேணி. எரிச்சலுடன் வாயை பொத்திய கையை வெடுக்கென்று நகர்த்திய நளினா, என் காலேஜ் தோழிக்கிட்ட என்ன சொன்ன என்று பல்லை கிட்டிக்கொண்டு மிரட்டினாள். என்ன சொன்னேன் எகிரினாள் வேணி. என்னடி சொன்னேன்னு நான் உன்னை கேட்குறேன், அதை நீ சொல்லேன், அப்புறமா அதை நான் சொன்னேனா இல்லையான்னு சொல்கிறேன். நளினாவின் கோபம் எல்லை கடந்தது. உன்னை தள்ளி போட்டு மிதிச்சிடுவேன். அப்படி நீ செய்கிற வரைக்கும் என் கை பூ பறிக்க போகுமா? நான் மிதிச்சா ஒரு மிதிக்கு நீ தாங்க மாட்டே. எப்பவும் இல்லாததை இந்த வேணி சொல்ல மாட்டா. இருக்கிறத என்னத்தை சொல்ல போகிற? அந்த ஜன்னலில் என்ன இருக்குது? போகிறப்ப மறந்து போய் ஜன்னலை மூடலை. எதுக்காக அங்கே நின்ன? தூரத்தில் வரப்ப பார்த்தேன், எட்டி பார்த்துட்டு இருந்த. நீ ரொம்ப துளுத்து போயிட்ட. கேள்வி கேட்பார் இல்லைங்கிற என்னம்மா? கழுத வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கண்ணா பின்னான்னு சொல்லி வச்சிருக்க. உன்னை என்ன பண்ணணும் தெரியுமா? வேணி விரைப்பாக நின்றாள். கட்டவிழ்த்து கொண்டு திமிரும் காளையைப் போல ஒரு திமிரில் அம்மாவை கொண்டு போய் திருச்சியில் விட்டுவிட்ட அப்பா அறையினுள் வேறு ஒரு பெண்ணோடு இருப்பதை சொல்லத் துடிக்கும் ஆவேசம். நளினா பேசி முடிக்கும் வரை அவளை பழித்து கொண்டு நின்றாள். ஏய் நளினா, ஜன்னல்ல என்ன பார்த்தேன்னு என்கிட்ட கேட்டியே, போய் நீயும் பார். உங்கள் அப்பா இன்னொரு பெண்ணோட படுக்கை அறையில் இருக்காரு. நளினா காலேஜ் போயிருக்கா, பயப்படாதேன்னு அந்த பொண்ணுக்கு பயத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கார், புரியுதா? கொதிக்கும் வெந்நீர் முகத்தில் வீசப்பட்டது போல துடித்து போனாள் நளினா. இந்த ரெண்டுங்கட்டான் என்ன உளறுகிறது? தன்னுடைய அப்பாவா இன்னொரு பெண்ணோடு? நம்ப முடியவில்லையே. நெஞ்சுக்குள் ஏதோ ஒன்று குடுகுடுவென்று ஆடுவது போல் இருந்தது. மூச்சுக்காற்று உஷ்ணமாகப்பட்டது. ஏய், பொய் சொல்லாதே. எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது. வேணியின் தோலை பிடித்து உலுக்கினாள் நளினா. சும்மா என்னை மிரட்டாத. எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்காத. அந்த அரவிந்தன் இருக்காரே, அவர் மத்தியானம் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து ஐ லவ் யூ சொன்னார். அதுவும் உண்மையான்னு போய் அவர்கிட்டவே கேளுமா. இப்போ ஜன்னலில் போய் பாரு, உண்மை என்னன்னு தெரியும். இது உண்மைன்னா அந்த அரவிந்தன் சொன்னதும் உண்மைதான், நீ நம்பணும் என்றாள் வேகமாக. நளினாவுக்கு கோபமும் ஆத்திரமும் அழுகையுமாக குமுறி கொண்டு வந்தது. என்ன அப்பாவா? அம்மாவுக்கு தலைவலி என்றால் தைலபுட்டியுடன் தவித்து கொண்டு ஓடும் அப்பாவா? இன்னொரு பெண்ணுடன்? அம்மா ஒரு புடவை தேர்ந்தெடுத்தால் இன்னொரு புடவை வாங்கித்தரும் அப்பாவா இப்படி? வேணி, நீ சொல்கிறது உண்மைதானா? எப்பவும் ஏதாவது பொய் சொல்லி விளையாடுவியே, அது மாதிரி இல்லையே என்று ஸ்ருதி இறங்கிய குரலில் கேட்டாள். இல்லை இல்லை, நான் சொல்கிறது சத்தியம்னு உன் தலைமேல் அடித்து சத்தியம் பண்ணட்டுமா என்று அவள் தலைமேல் கையை வைத்தாள் வேணி. கையை தட்டிவிட்ட நளினா மெல்ல ஜன்னல் பக்கம் போய் விளிம்பில் கையை வைத்து எம்பி பார்த்தாள். பார்த்த வேகத்தில் தலையை இழுத்து கொண்டாள். ஓர் இளம் பெண்ணின் கால்களை தம் மடி மீது வைத்து மிருதுவாக அமுக்கியபடி ஏதோ சொல்ல, அதற்கு அந்த பெண் குலுங்கி குலுங்கி நகைக்க, உனக்காக என் உயிரை கூட தருவேன் டார்லிங் என்று யோகீஸ்வரன் டயலாக் அடிக்க, என்ன நளினா, நான் சொன்னது உண்மைதானே என்று கிசுகிசுப்பான குரலில் வேணி கேட்க, தோலை பற்றி நிற்கும் அவளை ஆத்திரத்துடன் நளினா தள்ளிவிட, சுவரோரம் செடிகளின் அழகுக்காக கூர்மையாக வரிசை வரிசையாக நட்டு வைத்திருந்த செங்கல்கள் மேல் வேணி போய் விழ, நெற்றியிலிருந்து கொடகொடுவென்று ரத்தம் கொட்ட, ஓவென்று கத்தினாள் வேணி. வேணி வேணி என்று பதறிப்போய் நளினா அவளை தூக்க, வேணி அப்படியே மயங்கி போய் கிடந்தாள். வேணி வேணி, என்ன பாரேன் என்று நளினா போட்ட கூச்சலில் அந்த அடுக்குமனை வீட்டிலிருந்தவர்கள் ஓடி வந்தார்கள். வேணியின் மாமி மாவுக்கையுடன் ஓடி வந்தாள். மாமா வெற்றிலையை குழப்பிக்கொண்டே வந்து நின்றார். ஏன், எப்படி ஆச்சு? எப்படி அடிபட்டது என்று மாமி நித்யாவதி நளினாவை கேட்க, என்ன சொல்வது என்பது தெரியாமல் புடவை தலைப்பால் அவள் நெற்றியை அழுத்த பிடித்து கொண்டாள் நளினா. வெளியே ஏற்பட்ட கூச்சலை கேட்ட யோகீஸ்வரன் ஜன்னல் வழியே பார்த்தார். என்னவென்று புரியாமலேயே அந்த இளம் பெண்ணை சந்தடி சாக்கில் வெளியேற்ற அவசரப்பட்டார். அவளோ மெல்ல சோம்பல் முறித்தபடி, என்னங்க அவசரம், அதான் யாரும் இல்லைன்னு சொன்னீங்களே,
உங்களை வர வர பார்க்கவே முடியல, கிடைச்ச நேரத்தையும் வீணாக்குறீங்க என்று கொஞ்சலாக கண்களை செருக்கியபடி குழறினாள். ஐயோ ஐயோ, நீ கிளம்புமா, வெளியே என் பொண்ணு வேற நிற்கிறா, என்னமோ அங்கே விபரீதம் நடந்திருக்கு, என்னன்னு தெரியல, தயவு செய்து நீ போயிடு பாலா, பின்னாடி நான் சொல்கிறேன், நீ அப்போ வரலாம் என்றவர் அவசரமாக சட்டையை எடுத்து போட்டுக்கொள்ள பாலா என்ற அந்த இளம்பெண்ணும் கிளம்பினாள். வேணி மயங்கி கிடந்த நிலையை கண்ட அந்த குடியிருப்பு பகுதியினர் பாலா என்ற அந்த இளம்பெண் யோகீஸ்வரனின் வீட்டிலிருந்து வருவதை பார்க்கவில்லை. இது யோகீஸ்வரனுக்கு மிகவும் வசதியாக போயிற்று. நளினாவோ வேணிக்கு நினைவு வரக்கூடாது என்ற கவலையிலேயே இருந்தாள். மயக்கம் தெளிந்துவிட்டால் நளினாதான் பிடித்து தள்ளிவிட்டாள் என்று சொல்லிவிட்டால் ரத்தம் நிற்கல, டாக்டர் கிட்ட காண்பிக்கிறது தான் நல்லது என்று யாரோ சொல்ல காலனிவாசி ஒருவர் காரை கொண்டு வர வேணியை ஏற்றினார்கள். நளினாவும் தொற்றிக்கொண்டு விட்டாள். நித்யாவதிக்கோ பலகார வேலை இந்த பெண்ணால் பாதியில் தடைபடுகிறதே என்ற கோபம். அதனால் காரினுள் தலையை நீட்டி, அடியே நளினா, நீதான் போறியே, நான் வேற வரணுமா? வேணியோட மாமா வேற வரார், அடி ரொம்ப பலமா இல்லை, நீயே கூட இருந்து கூட்டிட்டு வந்துடுமா என்று தாஜா செய்தாள். மாமி கூட வராததும் நல்லதுதான், வேணி தானாகத்தான் விழுந்தாள் என்ற வதந்தியை கிளப்பி விட்டுவிட வேண்டும். வேணிக்கு மயக்கம் தெளிந்ததும் ஏண்டி இப்படி விழுந்த என்றுதான் பேச்சை ஆரம்பிக்க வேண்டும் என்றெல்லாம் யோசித்து வைத்து கொண்டாள். ஆஸ்பத்திரியில் வேணியை படுக்க வைத்து டாக்டர் இவர்களிடம் கேள்விகளை கேட்டு ஊசி போட்டு மருந்து கொடுத்த பின்னர்தான் நளினாவுக்கு கொஞ்சம் உணர்வு வந்தது. டாக்டர், சீரியஸாக ஒன்றுமில்லையே? இல்லைம்மா, ரத்தம் அதிகமாக போயிட்டதுனால இந்த மயக்கம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிடும் என்றார் டாக்டர். வேணியின் மாமா அறைக்கு வெளியே உட்கார்ந்து வெற்றிலை போட்டு கொண்டிருந்தார். கன்னத்தில் கை வைத்து கொண்டு நளினா வேணியை பார்த்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தாள். வேணி சற்று உடம்பை அசைத்து கண்களை விழித்து பார்த்தாள். வேணி, வேணி, உனக்கு இப்போ எப்படி இருக்குது? இப்படியா போய் விழுவாங்க என்று நளினா கேட்டாலும் பொய் சொன்னால் பிடிக்காது என்று தானே பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதை உணர்ந்த அவளுக்கு தன்மேலேயே கோபம் ஏற்பட்டது. மாமா, வேணி கண்விழித்தாள் என்று சற்று குரலெடுத்து மாமாவை நளினா அழைக்க வந்தார். வேணி அவரை பார்த்தவள், நீங்க யாரு என்றாள். நளினாவின் அம்மா திருச்சியிலிருந்து திரும்பிவிட்டாள். நளினா ஒரு நாள் பூராவும் ஆஸ்பத்திரியில் இருந்துவிட்டு வேணியுடன் வீடு திரும்பி இருந்தாள். வேணிக்கும் இன்னைக்கு சரியான நினைவு வரவில்லை. மாமாவை பார்த்து நீங்க யாரு என்று கேட்டாள். மாமி நித்யாவதியை பார்த்ததும் விழிக்கிறாள். நளினா படுக்கையில் சரிந்து வேணியை அணைத்தபடி, வேணி, நீ யாருன்னு என்னையும் கேட்பியா என்று கண்ணீர் ததும்ப கேட்டாள். ஆமாம், நீ யாருன்னு எனக்கு தெரியல, நீங்கள்லாம் யாரு, ஏன் இப்படி என்னை சுற்றி நிற்கிறீங்க என்று கேட்டவள் ஆயாசத்துடன் கண்களை மூடிக்கொண்டாள். நளினாவுக்கு தொண்டையை அடைத்தது துக்கம். தன்னால்தானே இந்த துயரம் வேணிக்கு ஏற்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் மறந்து விட்டவளாக விழிக்கும் வேணியை பார்த்து மாமி நித்யாவதியே கதிகலங்கி போனாள். ஏண்டி வேணி, நிச்சயமா உனக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சாடி? இனிமே உன்னை வச்சுட்டு நான் என்னடி செய்ய போகிறேன்? ஏற்கனவே நீ ரெண்டுங்கெட்டான் வெகுளி, உன்னை காப்பாற்ற நான் படாத பாடுபடுறேன். சரியான நினைவில்லாத உன்னை வச்சுக்கிட்டு என்ன பாடுபட போறேனோ என்று அரற்றியவள், ஏங்க, இவளை எங்கேயாவது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்துடலாமா என்று கணவனை திசை திருப்பி விடுகிறாள் நித்யாவதி. பால்வடிய முகத்தோடு வெகுளித்தனமாக அப்பாவியாக தூங்கும் அவளை பார்க்க பார்க்க மாமாவுக்கு வயிற்றை சங்கடப்படுத்தியது. இது பைத்தியத்தோட சேர்ந்ததா? புரியாமல் குழம்பியவர் பேசாமல் அவசர அவசரமாக வெற்றிலையை பாக்கை வாயில் அடைத்து கொண்டார். மனைவிடமிருந்து தப்பித்து கொள்ள எப்பொழுதும் கையாளும் வழி இதுதான். இந்த பச்சை பசுங்கொடியை கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் விடுவதா? நினைப்பே படு பயங்கரமாக இருக்கிறது. ஏங்க, இவ நம்ம அடிச்சு கடிச்சு விட்டுட்டானா என்னங்க பண்ணுறது? அவருக்கு கோபம் சுரீரென்று வந்தது. ஆனால் மனைவியிடம் கோபித்து கொள்ள முடியாது. அதனால், நித்து, இப்படி உட்கார் என்று வாயில் வெற்றிலை உருண்டையை அடக்கி கொண்டு தன் அருகில் உட்கார வைத்து கொண்டார். நித்து, அவருக்கு இப்போ சிந்திக்கிற நிலை தான் குறைஞ்சிருக்கு. அபாயமான நிலை இல்லைன்னு டாக்டர்கள் சொல்லிட்டாங்க. நல்லா ஓய்வு எடுத்துட்டா சரியாக போயிடும். பயப்பட ஒன்றும் இல்லை. சாயந்தரம் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லியிருக்கார் டாக்டர். தூக்க மருந்தோட குழப்பம் அவளை அப்படி பண்ணுறது. நல்லா தூங்கட்டும் என்று மனைவியை சமாதானப்படுத்தினார் மாமா. இருந்தாலும் மிரண்டுதான் பார்த்தாள் நித்யாவதி.
வேணியின் நிலை நளினாவுக்குத்தான் மிகவும் குழப்பமாக இருந்தது. நிஜமாகவே இவளுக்கு நினைவு சரியாக வரவில்லையா? இந்த நினைப்பில் அப்பாவை பற்றி அவள் கொஞ்சம் மறந்து போயிருந்தாள் என்றே சொல்லலாம். வீட்டிற்கு வந்ததும் தான் அப்பா செய்த குற்றம் நினைவுக்கு வந்தது. அப்பாவை எப்படி பார்ப்பது என்ற நினைப்புக்கு இடமில்லாது அம்மா வந்துவிட்டாள். என்னடி, நான் 2 நாள் ஊர்ல இல்லாமல் போனா என்னென்னவோ நடந்துட்டது என்று அதிர்ச்சியும் சோகமும் இழையோட மகளை கேட்டாள். எதை கேட்குற நீ என்று மகள் கேட்க, என்னடி, வேணிக்கு தான் யாருன்னு மறந்துட்டுதான், நம்ம வீட்டு தோட்டத்தில் தான் அடிப்பட்டதான். என்னடி, இது நம்ம காம்பவுண்ட் பூராவும் இதே பேச்சா இருக்குது. நீ எதை கேட்குறன்னு சாவகாசமாக கேட்குற என்று அம்மா மலமளவென பேசினாள். இன்னும் எத்தனையோ கதைகள் பேச இருக்குதுன்னு இந்த காம்பவுண்ட் வாசிகளுக்கு தெரியல பாவம் என்றாள் நளினா. அம்மா புரியாமல் விழித்தாள். நீ என்னத்தையோ பேசி குழப்புற, எனக்கு ஒன்றும் புரியல. இந்த காலத்து பெண்களுக்கே எதையும் விளக்கமா பேச தெரியல என்றாள் அம்மா. நளினா அம்மாவையே பரிதாபமாக பார்த்தாள். அது சரி, திருச்சிக்கு போனீங்களே, ஏன் அப்பா மட்டும் சீக்கிரமாக திரும்பிட்டார் என்று மெல்ல விசாரித்தாள் அம்மாவை. அதுக்கென்ன இப்போ, உங்கள் அப்பாவுக்கு ஓரிடத்திலே உடம்பு பொருந்துமா? அவசர ஆஃபீஸ் வேலைன்னு கிளம்பிட்டார். கல்யாண வீட்டில் கூட எல்லோரும் ஆன வரைக்கும் தடுத்து பார்த்தாங்க. அவரால் கொஞ்ச நாழி கூட தங்குற பொறுமை இல்லையே. அம்மா பெருமைப்பட்டு கொள்ளவே நளினாவுக்கு எரிந்தது. அசட்டு அம்மாவே, உன் புருஷன் ஆஃபீஸ் வேலைன்னு போகலை, கள்ளக்காதலியோட கொஞ்சணும்னு தான் ஆஃபீஸ் வேலைன்னு சொல்லிட்டு வந்திருக்கார். நீ என்னடான்னா புருஷன் சாட்சாத் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தின்னு நினைக்கிற என்று பொறுமுகிறாள் மனதினுள். 1000 சொல்லு, உங்கள் அப்பா மாதிரி யாருக்கும் சுறுசுறுப்பு வரவே வராது என்று அம்மா கேஸ் அடுப்பில் பாலை வைத்தாள். அம்மா, கம்பராமாயணம் படிச்சிருக்கியா? மகளை திரும்பி பார்த்த அம்மா மெல்லவே புன்னகைத்தாள். திடீர்னு கம்பராமாயணத்தில் என்ன சந்தேகம்? எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனானப்பட்ட சீதைக்கே ராமன் தனக்கு மட்டும்தான் சொந்தம்னு பேராசை ஏற்பட்டிருக்கணும். அதை ராமன் கிட்ட கேட்டிருக்கணும். அதனால தான் இந்த இப்பிறவியில் 2 மாதரை சிந்தையாலும் தீண்டேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கார். பரவாயில்ல, ஏதாவது பட்டிமன்றம் வழக்காடு மன்றம்னு கலந்துக்க போறியா? இத்தனை அழகாக பேசுறியே. அதுக்கெல்லாம் போகலை. எந்த பெண்ணுக்கும் புருஷன் தன்னை விட்டுட்டு வேற பெண்ணை நினச்சிடுவானோன்னு பயம் வந்துடும் போல இருக்கு. அதனால தான் நான் கேட்டேன். ஏம்மா, உனக்கும் அந்த பயம் இருந்ததோ? அம்மா கலகலவென்று சிரிக்கிறாள். போடி பைத்தியம், உங்கள் அப்பாவாவது வேற பெண்களை நினைக்கிறதாவது. எனக்கு எப்பவுமே அந்த சந்தேகம் வந்தது கிடையாது, புரிஞ்சுக்க என்று அம்மா நுரைத்து வந்த பாலை டம்ளரில் ஊற்றி காஃபியை கலந்தாள். காஃபி மணக்கிறது, உன் கைமணமே தனிதான் என்று நளினா டம்ளரை எடுத்து கொண்டாள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.